ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலைக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணணும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். திருமலைக்கு அதாவது மேல் திருப்பதிக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸின் பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போய் தான் ரூம் புக் பண்ணணும். CRO ஆஃபீஸுக்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. நம்முடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் லைவ் ரூட் என ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் திருமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு எப்படி நாம் போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோஸ் இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருமலையின் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினலாகவோ ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டின் சாஃப்ட் காப்பியோ PDF காப்பியோ ரூம் புக்கிங்காக ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் 18 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஆதார் கார்டை ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணாலும் TTDயினுடைய ரூம்ஸ் அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் தனி ஒரு நபருக்கும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. இப்போ நாம் வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸ். இதனுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி தான் போகணும். இந்த கியூ தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கான கியூ. ரைட் சைடில் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ். இந்த கியூவில் தான் நம்ம நின்று ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிக்கணும். தினமுமே அதிகாலை 5 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டில் இருந்தே இந்த கியூவில் எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் காலையில் 6:30 மணி 7 மணிக்குள்ளே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த கவுண்டர் அன்னைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாம் ஃபில் ஆகிற வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்கும். ரூம் வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக இந்த ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மணி நேரம் வரைக்கும் தான் இந்த ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கும் என்பது நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அதனால் ரூம் அவசியமாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க காலையில் 7 மணிக்குள்ளே இந்த கியூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. 4 அல்லது 6 பேர் சேர்ந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு திருமலையில் ஒரு ரூம் தேவைன்னா யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து இந்த கியூவில் நிற்கணும். யார் கியூவில் நிற்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வைத்து தான் கியூவில் நிற்கணுமே தவிர்த்து நீங்கள் வேறு யாராவதுடைய ஆதார் கார்டை வைத்து கியூவில் நிற்கக்கூடாது. கியூவில் நிற்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சுக்கணும். இப்போது 2 ரூம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. 10லேருந்து 15 பேர் வரைக்கும் போயிருக்கீங்க. ஒரு ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. 2 ரூம் தேவைப்படும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களில் யாராவது 2 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து இந்த கியூவில் ஜாயின் பண்ணணும். மற்றவர்களெல்லாம் CRO ஆஃபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணலாம். ஒரு 20 பேராக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஆஃபீஸுக்குள்ளே அலோவ் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்முடைய டர்ன் வந்த பிறகு அந்த கவுண்டருக்கு போன உடனே நம்முடைய ஆதார் கார்டு வாங்கி நம்முடைய ஆதார் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. நம்முடைய மொபைல் நம்பரை கேட்டு அதையுமே நோட் பண்ணிப்பாங்க. அதற்கடுத்து நம்ம கையில் ஒரு ரூம் ஸ்லிப் கொடுப்பாங்க. இந்த ரூம் ஸ்லிப் எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ரூம் ஸ்லிப்பில் மேலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த நேரத்தில் இந்த ஸ்லிப் இஷ்யூ பண்ணாங்க என்ற ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் கொடுத்துருப்பாங்க. கூடவே நம்முடைய பெயர், ஆதார் கார்டினுடைய 4 டிஜிட்ஸ், நம்முடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலேயே நம்முடைய ரூம் அலாட் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது நோட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் தோராயமாக ஆகும் என்பது இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லிப்பை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய QR கோடும் அழுக்காகாமல் ஈரமாகாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்லிப் ஈரமாகிட்டாலோ அழுக்காகிட்டாலோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடும். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ண முடியலைன்னா நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும்.
ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போய் நம்முடைய ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுக்குறப்போ நமக்கு என்ன ரூம் வேணும்னு நம்ம மென்ஷன் பண்ணலைன்னா டீஃபால்ட்டாக 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் ஏதாவது ஒன்று நமக்கு அலாட் ஆகும். 50 ரூபாய் ரூம் தான் வேணும், 100 ரூபாய் ரூம் தான் வேணும்னு நம்ம கேட்டு வாங்கிக்க முடியாது. ரூம் அலாட்மெண்ட் சிஸ்டமே பண்ணக்கூடிய காரணத்தினால நமக்கு ரூம் அலாட் ஆகிறப்போ 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் எது வெக்கேட் ஆகி ரெடியாக இருக்கோ அது நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் இந்த ரூம் தான் வேணும்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் 1000 ரூபாய் ரூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 1000 ரூபாய் ரூம் தேவைன்னா நீங்கள் 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறப்பவே மென்ஷன் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு 1000 ரூபாய் ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்லேயே நோட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும்னு ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நேரத்திற்குள்ளே நாம் கொடுத்த மொபைல் நம்பரில் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். அதிகாலை 5 மணிக்குள்ளே இந்த க்யூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்திற்குள்ளே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே க்யூ ஜாயின் பண்ணிங்கன்னா 2 மணி நேரத்திற்குள்ளே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அன்றைய நாள் கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சியை பொறுத்தும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த க்யூவில் ஜாயின் பண்ணுறோமோ அத்தனை சீக்கிரம் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். பர்டிகுலராக சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட்ஸில் இந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். எந்த நம்பர் கரண்ட்டாக இப்போது ரூம் அலாட்மெண்ட் ஆகியிருக்கு என்பதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டருக்குள்ளே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி ஸ்க்ரீனில் 2 டிவிஷனாக இருக்கும். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் எந்த நம்பர் இப்போ அலாட் ஆகியிருக்கு, 1000 ரூபாய் ரூம் எந்த நம்பர் இப்போ அலாட் ஆகியிருக்கு என்பது நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த எல்இடி ஸ்க்ரீன் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணிங்க இல்லையா, அந்த க்யூவுக்கு பின்னாடியும் அந்த க்யூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலையும் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி ஸ்க்ரீன்லேயுமே இந்த ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதை வைத்து உங்களுடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரூம் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது நீங்களாகவே கெஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் இப்போ போனால் எங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைனில் ரூம் கிடைக்குமா, இந்த மணி நேரம் நாங்கள் போய் ரீச் ஆகும், அப்போ எங்களுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து கேட்குறீங்க. இதற்குரிய சொல்யூஷன் இப்போ டிடிடி கொண்டு வந்திருக்காங்க. டிடிடியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய் டிடி தேவஸ்தானம்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா டிடிடியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டிடிடி இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போது இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் எத்தனை ரூம் அன்றைய நாள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எத்தனை ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற ஸ்டேட்டஸ் டெய்லியும் 2-3 முறை அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்த்து இப்போது இந்த நேரத்திற்கு போனால் நமக்கு ரூம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது நீங்களாகவே கெஸ் பண்ணிக்கலாம். டிடிடியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். டிடி தேவஸ்தானம்ஸ் என்பது தான் இன்ஸ்டாகிராமில் டிடிடியினுடைய அஃபிஷியல் ஐடி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லியுமே இது போல் 2-3 முறை ஆஃப்லைன் ரூம் அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் டிடிடி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நம்ம போனோம்னா நமக்கு என்ன மாதிரியான ரூம்ஸ் கிடைக்கும் அல்லது ரூம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது நாம் கெஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடந்த 3-4 நாட்களாகவே டிடிடி இந்த அப்டேட் இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துட்ருக்காங்க. நம்முடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ஃப்ளோர், எந்த ரூம் நம்பர், எத்தனை மணி நேரத்திற்குள்ளே வந்து நம்ம ரூம் கீ வாங்கிக்கணும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணாலே கெஸ்ட் ஹவுஸுக்கு எப்படி போகணும் என்பது நமக்கு தெரிய வரும். கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய சப் என்கொயரி ஆஃபீஸோ அல்லது ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கோ நம்ம போய் அங்கே நம்முடைய ரூம் ஸ்லிப்பை கொடுத்தோம்னா 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் அலாட் ஆகியிருக்குன்னா 500 ரூபாய்
கூடுதலாக நம்ம காஷன் டெபாசிட் பே பண்ணணும். 50 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்குன்னா 50 ரூபாய் ப்ளஸ் 500 ரூபாய் காஷன் டெபாசிட் டோட்டலாக 550 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் ரூம் கிடைச்சிருக்குன்னா 100 ரூபாய் ப்ளஸ் 500 ரூபாய் காஷன் டெபாசிட் டோட்டலாக 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் நம்முடைய ஸ்லிப்பை கொடுத்த உடனே அந்த ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஃபோட்டோ எடுத்த பிறகு இந்த அமௌண்ட்டை நம்ம யூபிஐ மூலமாகவோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவோ நம்ம பே பண்ணிக்கலாம். ரூம் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரூமில் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் எந்த டைப்பாக இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் க்யூவில் நின்று ரூம் வாங்கியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். நம்முடைய ரூம் சைஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தும் கன்வீனியன்ஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஒரு ரூமில் தங்கிக்கலாம். அமௌண்ட் பே செய்து ஃபோட்டோ எடுத்த பிறகு நம்ம கையில் அவங்க ஒரு ரூம் ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரூம் ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் கீ கொடுக்குறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்டுப்பாங்க, ஒரு ரூமில் எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை ஜென்ட்ஸ் ஸ்டே பண்ணுறீங்க, எத்தனை லேடிஸ் ஸ்டே பண்ணுறீங்கன்னு நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் போதும். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. அதற்கு மேலே நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ரூம் கீ வாங்குறப்பவே ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு என்பது நீங்கள் கேட்டு பார்க்கணும். சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக தங்கிக்கலாம். இல்லை ரூம்ஸ் கிடையாது, கரெக்டாக 24 மணி நேரத்தில் வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். திருமலையில் 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 1518 ரூபாய் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் என்பது டிடிடி ரூம்ஸின் திருமலா என்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாம் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க நமக்கு கொடுத்த ரூம் ரெசிப்ட்டும் ரூம் கீயும் கொண்டு போய் எங்கே நம்ம கீ வாங்கினோமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க ரெஜிஸ்டரில் ஒரு முறை அதை சரி பார்த்துட்டு வெரிஃபை பண்ண பிறகு நம்மளை ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ் அல்லது சப் என்கொயரி ஆஃபீஸுக்கு போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே அவங்க நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ண உடனே இந்த ரூம் வெக்கேட் ஆகிடுச்சுன்னு நமக்கும் மெசேஜ் வந்துடும். அவங்களுடைய சிஸ்டம்லேயும் அப்டேட் ஆகிடும். ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்குறப்பவும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரூம் வாங்குறப்போ எடுத்த ஃபோட்டோவும் ரூம் வெக்கேட் பண்ணுறப்போ எடுக்கிற ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதனால் ரூம்க்கு யார் வாங்குறீங்களோ அவங்களே ரூம்க்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பர்சனும் ஒரே பர்சனாக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ண 24 மணி நேரத்திலேயே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 3 to 5 நாட்களுக்குள்ள நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் கீ வாங்குறப்பவும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணுறப்பவும் எடுத்த ஃபோட்டோ மேட்ச் ஆகலை, ரூம் கீ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, ரூம் கீ கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணவங்க வேறு ஒருத்தராக இருந்தாங்கன்னா காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகாது. காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ அதனால தான் ரூம் கீ வாங்குறவங்களும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணுறவங்களும் ஒரே பர்சனாக இருக்கணும் என்பது அங்கேயே நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேருக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அதிகாலை 5 மணிக்கு ஒரு முறை இந்த கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. ரூம் வேக்கன்சி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இமிடியேட்டாக ரூம் அலாட்மெண்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் மறுபடியும் ரூம் வேக்கன்சியை பொறுத்து 6 மணி போல் ஒரு முறை ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் வேக்கன்சி எல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த க்ளோசிங் டைம் என்பது ஃபிக்ஸட் கிடையாது. அவங்களுடைய வேக்கன்சி பொறுத்தும் வேக்கன்சி ஃபில் ஆகக்கூடிய ஸ்பீடை பொறுத்தும் அந்த ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க, இன்றைக்கி ஈவினிங் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க என்ற போர்டு வச்சுருப்பாங்க. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் ஸ்பீக்கரில் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி ஈவினிங் ரூம் வேக்கன்சி எதுவும் கிடையாது, அதனால் ஈவினிங் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க என்பதையும் ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ரூல், திருமலையில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ உங்களுடைய ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கொடுத்து ஒரு முறை ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை திருமலையிலேயே ஆன்லைன் மூலமாகவோ
ஆஃப்லைன் மூலமாகவோ உங்களுடைய ஆதார் கார்டும் மொபைல் நம்பர் கொடுத்தும் ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்களுக்கு நம்முடைய மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே நம்ம இந்த 30 நாட்கள் டைம் கேப்பில் ஆன்லைனில் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணோம்னா இந்த மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் ஆல்ரெடி 30 நாட்கள் டைம் கேப்புக்குள்ளே ஒரு முறை ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னு மெசேஜ் வரும். ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணோம்னா நம்முடைய ஆதார் கார்டோ மொபைல் நம்பர் கொடுக்கும்போதே அவங்களுக்கும் அவங்களுடைய சிஸ்டமில் பாப்அப் மெசேஜ் வந்துடும். ஆல்ரெடி இந்த ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி 30 நாட்களுக்குள்ளே ஒரு முறை ரூம் எடுத்திருக்காங்கன்னு மெசேஜ் வந்துடும். ஸோ நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு தான் 30 நாட்கள் நம்முடைய மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதே நம்முடைய மொபைல் நம்பர் நம்முடைய ஆதார் நம்பர் கொடுத்து திருப்பதி லொக்கேஷனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி லொக்கேஷனில் ஒரு முறை ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நம்முடைய ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஒரு முறை ரூம் புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் திருப்பதியிலேயே நம்முடைய ஆதார் கார்டும் மொபைல் நம்பர் கொடுத்து ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். திருமலைக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. திருப்பதிக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ரூல். அடுத்த ஒரு ரூல் நிறைய பேர் கேட்கக்கூடியது, திருமலாலேயோ திருப்பதியிலையோ ஆஃப்லைனில் போய் ரூம் புக் பண்ணணும்னா ஏதாவது தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணுமான்னு கேட்குறீங்க. ஆஃப்லைனில் போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு திருமலா லொக்கேஷன் ஆனாலும் திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் எந்தவித தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. முக்கியமான விசேஷ நாட்களில் தரிசன டிக்கெட் தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்கன்னா டிடிடி அது ஒரு வாரத்திற்கு முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அது போன்ற நாட்களில் மட்டும்தான் நமக்கு ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர்த்து மற்ற நாட்களுக்கு ஆஃப்லைனில் போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அது எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.